அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏய்யா பூசாரி, கடைசி வரைக்கும் அவன் நம்பலையா? என்ன பண்ணுறது? கடைசி வரைக்கும் இல்லைங்க, முதல்ல இருந்தே அவன் நம்பலை. இதுக்கு மேலே அவனை இங்கேருந்து கிளப்புறது ரொம்ப கஷ்டம். அதனால் எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் போய்கிட்டே இருப்பேன். ஏய்யா, நீ விட்ட ரீல் எதுவுமே ரியலாக மாறலையா? அப்புறம் எதுக்கியா பணம்? கஞ்சப்பைய ஓசியிலேயே வேலையை முடிக்கணும்னு பார்த்துருக்கான். அதான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு. இரு உனக்கு எங்கே, எப்போ, எப்படி ஆப்பு வைக்கணுமோ அங்கே வைக்கிறேன். அட ஏமாமா இப்படி குத்த வச்சு சுவாகமாகவே உட்காந்துக்கிட்டு இருக்கிய. ஏண்டி, மேல் வீட்டுக்காரனை பற்றி நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இப்போ என்கிட்டயே கேள்வி கேட்குறியா? அருக்காணியை பற்றி சொல்லியும் கொஞ்சம் கூட பயப்படலடி அவன். ஆம்பளைன்னா அந்த தம்பி மாதிரி தான் இருக்கணுமாம்மா. என்னடி நக்கலை? அட இல்லை மாமா, ஆவி மேலையெல்லாம் அந்த தம்பிக்கு நம்பிக்கை இல்லை போல இருக்கு. அதுதான். பூசாரியும் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டான், இவளும் இப்படி சொல்கிறா. இப்போ எப்படி தான் அவனை காலி பண்ணுறது? அடுத்து நாமளா ஏதாச்சும் ஒரு ஐடியாவை ரெடி பண்ண வேண்டியது தான். ஆமாம். The next day. என்ன மாமா, நம்ம வீட்டு கதவு யாரோ தட்டுற மாதிரி தெரியுது. ஆஹா, நாம் தட்டுனது பத்தாதுன்னு இப்போ நம்ம வீட்டு கதவை யாரையோ தட்டுறாங்களேய்யா. ஏமாம்மா, அருக்காணி நம்ம வீட்டுக்கு வந்துட்டா போல இருக்கு. ஆஹா, நாம் சொன்ன அருக்காணியை நம்ம பொண்டாட்டி நம்புகிறோம், ஆனால் அவன் நம்பலையே ஐயா. சமாளிப்போம், இல்லைன்னா நம்ம வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும். ஆமாம், அருவு கட்டவலை அது அருக்காணியாக இருக்காது. அட நீங்கள் தானே மாமா சொன்னீங்க. ஏண்டி, நான் சொன்னேன்தான், ஆனால் இப்போ வந்து கதவை தட்டுறது அருக்காணின்னு சொன்னனா? அப்போ யாருன்னு போய் பாருங்க மாமா. ஆஹா, சோதனையெல்லாம் நமக்கே வருது ஐயா. ஏண்டி, யாராவது குரல் கொடுத்தா போய் பார்ப்போம், தேவையில்லாமல் போய் ஏன் பார்த்துக்கிட்டு? என்னது, நம்ம வீட்டில் தண்ணி தீர்ந்து போச்சு, ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டு வாங்கலான்னு வந்தால் கதவையே திறக்க மாட்டேங்கிறாரு. விடிஞ்சதும் முதல்ல கேன் வாட்டர் வாங்கணும். கண்டிப்பாக அருக்காணி வந்திருக்க மாட்டா, ஏன்னா அது நம்ம செட்டப்பு. போய் கதவை திறப்போம். என்னது, யாரையுமே காணோம். மாடியை பார்த்தா கரும் கும்முன்னு இருக்கு. ஒருவேளை மாடியில் குடியிருக்கிற அவன் வந்திருப்பானோ? இந்த நேரத்தில் அவன் ஏன் வரப்போகிறான்? ஆஹா, பூனை இதுதான் கதவை தட்டுச்சா? மொட்டைப்பையில பூனை என்னைக்கிட்ட கதவை தட்டியிருக்கு? ஆஹா, போகிற போக்க பார்த்தா இந்த பூனையும் நமக்கு வில்லன் ஆகிடும் போல இருக்கு ஐயா. கதவை திறக்கவே கூடாது, பூட்டி வச்சிடணும். ஆமாம். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.